இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுது, இந்த கார் வாங்கி கொடுக்குறதுல அதில் வேறு திடீர்னு சஸ்பென்ஸ் மியூசிக்லாம் போட்டாங்க. காருக்கு ஒரு 80,000 கட்டினா போதும், இதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்ன போதுலேருந்து நிறைய குட்டி 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 விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் சந்தேகம் மாதிரி இருந்துச்சு. என்னடா அது ஒழுங்காக இருக்குமா, அந்த கார் சேர்ந்துருமா, இல்லை அதில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருவாங்களா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இழந்துற மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்துருமா அப்படின்னு ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டு இருந்தா அப்படிலாம் நடக்காமல் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹாப்பியான திருப்பமாக தான் இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டு கார் வாங்கணுங்கிறான், அந்த நீ ஏற்கனவே ஒரு கார் பார்த்தால செகண்ட் ஹேண்டில், அந்த கார் தான், வா கொஞ்சம் பார்த்து சொல்லு, நல்லா காரான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு முத்துவை கூப்பிட்டு போய் செல்வம் காமிக்க காரெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு நல்ல கார் தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பணத்தை கொடுத்து காரை ரெஜிஸ்ட்ரேஷனும் இவரோட பேர்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு எடுத்து வராங்க மீனா. வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இவர் லைட்டாக யோசிக்கிறாரு, இதுக்கு கோயிலுக்கு என்ன மேட்ரு அப்படின்னு யோசிச்சா வாங்க 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 அப்படின்னு கோயிலுக்கு கூப்பிட்டு போனால், உன் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டானா, பரவாயில்லடா நல்லா இருக்கடா கார் பார்க்கவே அப்படிங்கும் போதே டக்குன்னு காருக்கு பூஜை ஆரம்பிக்கிறாங்க. எங்கே உன் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டால் திருன்னு முடிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா சாவி வேற கொண்டு இந்தாம்மா மீனா அப்படின்னு கையில் கொடுக்க, ஏன் ஓன்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த காரை உனக்காக தான் சிஸ்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிட்டார் இவர். அதுக்கப்புறம் வாங்க உங்களுக்காக தான் இந்த ஆசையாக நமக்கு வந்த காசுலாம் வச்சு வாங்கியாச்சு, இனிமேல் நீங்கள் திருப்பி ஆட்டோலாம் ஓட்ட வேணாம், காரே ஓட்டலாம் அப்படின்னு உட்கார்ந்தோடனே காரில் அந்த கியர் போட கை வச்சா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கை வச்சு அப்படியே டக்குன்னு ஒரு லுக்கெல்லாம் விட்டுட்டு காதலோடு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமாச்சு இந்த காரை விற்கிறதுங்கிற கான்செப்ட் இல்லாமல் இந்த காரை வச்சு அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு, இந்த பக்கம் இவங்களோட பூக்கடை பிஸ்னஸ் எப்படி வளருது, இதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர் கான்டாக்ட்லாம் கிடைச்சதுனால வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க ஆரம்பிக்குதா, என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது காமிச்சா நல்லாயிருக்கும். அதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோரும் முடிவே பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக ரோஹிணி விஷயம் கனவாக தான் இருக்கும் ரோஹிணி அப்படின்ட்டு. ஆனால் அது கனவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ரோஹிணி எல்லாத்தையும் தெளிவாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே வச்சு எல்லாத்தையும் பேசி சமாளித்து சந்தோஷமாக பரவாயில்ல நம்ம ஆன்ட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கிளம்பி போனதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு அதெல்லாம் புரிஞ்சு கிழிச்சேன். நான் நீ பண்ண காரியத்துக்கு எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஆகிடுச்சா, நான் அவனுக்கு முன்னாடி நான் அந்த கோபத்தை காட்டினேன்னா என்ன இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிண்டல் பண்ணவன் தான் அமைதியாக இருந்தேன். நீ என்ன தைரியத்தில் நான் காசு கொடுத்து ஆரம்பித்த பார்லர் உங்கள் அப்பா காசு கொடுத்தாருன்னா உடனே நீங்கள் வித்துருவியா? அதை செய்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டியா? அதை வீட்டில் எல்லாரும் படி சொல்லிவிட்டு நம்ம இதுதான் பண்ணுறோம் மாதிரியாச்சும் பண்ணியிருக்கலாம். இப்போ அது என் பேரில் இருக்குன்னு அவ்வளோ தூரம் ஆடிக்கிட்டு அத்தனை தடவை சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் இல்லை அப்படின்னு. ஆனால் எவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் எனக்கு, அது வெக்கமால உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி தொலைச்சி இன்னொரு இப்படி பண்ணனா உண்மையான விஜயாவை பார்ப்ப அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போகிறதுலாம் நடிப்பும் மாசாக இருக்குது. அது கனவெல்லாம் கண்டிப்பாக இல்லைன்னு தான் தோணுது. இப்போ இதுக்கு பிறகு தான் இப்போ ரோஹிணிக்கு பெரிய தடங்கள் மேலே தடங்களாக அடுத்தடுத்து வரப்போகுது. இந்த பக்கம் வாங்கின கடனை, சிட்டி, தினேஷ், அந்த பிஏ, அதுக்கப்புறம் ஊரில் கிறிஷ், அவங்க அம்மா அப்படின்னு எல்லா கலைபரத்தையும் அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க சந்தோஷமாக மேலே அப்படி ஜெட்டு வேகத்தில் மீனாவும் இவங்க முத்துவும் போயிட்டுருக்காரு. பொய் மேலே பொய் சொன்னதுனால இவங்க கீழே வந்துட்டே இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் முத்து மீனா தான். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தில் இவங்களை போட்டு கொடுத்ததுக்கு பிறகு அவங்கள பழிவாங்கிற பேர் அப்படின்னு இவங்க இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.